என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறோம், வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம், என்ன வேணாலும் நடக்கணும் பயத்திலே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களும் குறைவுகளும் அப்படியே கில்ட்டெல்லாம் இதாகிட்டு. அதனால தான் பைபிள் வந்து கிட்டவா அப்படின்ற சத்தத்தை சொல்லுகிறது. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தள்ளி போட்டீங்க, உங்க புண்ணியத்தில் தலைவன் ஆயிட்டேன். நன்றி ப்ரோஸ், உங்க வைத்தறிச்சல் தான் என்னை வாழ வச்சுச்சு. தேங்க்யூ. நான் தான், ஐ ஆம் ஜோசப். ஆமா, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால். இப்ப இவன் இதெல்லாம் சொன்னா கூட இவனுக்குள்ள அடுத்தது என்னன்னே தெரியலையேன்னு ஓடுது, கண்ணுக்கு முன்னாடி என்னெல்லாமோ வந்துட்டு போகுது. இப்ப இவன் என்ன பண்றான் பாருங்க, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென். அதாவது நீ உங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். எமோஷனலி அவங்களுக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவன் என்ன சொன்னாலும் அந்த எகிப்துல நடக்கும். நம்ம என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறோம், வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம், என்ன வேணாலும் நடக்கணும் பயத்திலே இருக்கிறாங்க. யோசேப்பு கிட்ட வர்றதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு வந்து அவங்க தன்னிடத்தில் வருவதற்கு இருக்கிற தயக்கத்தை எல்லாம் அவன் நீக்குகிறான். இதில் பெரிய படிப்பினைகள் இருக்குது. கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை நமக்காக வச்சிருந்தா கூட மக்கள் வந்து ஏன் அதை இன்னும் பெறலன்னு நினைக்கிறீங்க? நான் குற்றம் செய்தவன், நான் தகுதியற்றவன், எனக்கு எந்த அருகதையும் இல்லை என்ற குற்ற உணர்வோடு மக்கள் தள்ளி நிற்கிறார்கள். ஆனால் நம்ம ஹெவன்லி ஜோசப் சொல்றாரு, கழுத அதெல்லாம் விடு, வா, கிட்டே வாருங்கள். செஞ்சதே நினைச்சிட்டு இருக்காத. இன்னும் மக்கள் தேவனுடைய பிரசன்னத்தண்டை வர அவங்களை தடுக்கக்கூடியது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களும் குறைவுகளும் அப்படியே கில்ட்டெல்லாம் இதாயிட்டு. அதனால தான் பைபிள் வந்து கிட்டவா அப்படின்ற சத்தத்தை சொல்லுகிறது. ஒரு வசனம் சொல்கிறேன். எபிரே ஆக்கியோன் எழுதுகிறார், ஏற்ற சமயத்தில் சகாயம் அடையும் கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு வாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தைரியமாய் வாருங்கள். யோசேப்பு அழைச்ச மாதிரி தான் இன்னைக்கு அந்த ஜோசப் உங்களை கூப்பிடுறாரு. அவர் ஹெவன்லி ஜோசப் ஜீசஸ், அவர் உங்களை கூப்பிடுறாரு. அதெல்லாம் உடுப்பா, உனக்கு உதவி வேணும்ல, தைரியமா வா. நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம ஆட்சி, நீங்க வந்து பண்ணீங்க. ஆனாலும் கடவுள் ஒரு திட்டத்தோட என்ன பண்ணிட்டாரு, நன்மையா மாத்திட்டாரு. ஒன்றும் வருத்தப்படாதீங்க, உள்ள வாங்கன்றார். அது மாதிரி தான் இயேசு. பரவாயில்ல, நீங்க எத்தனையோ பண்ணிட்டீங்க, ஆனா அதுக்காக நான் உங்களை தண்டிக்கிறதுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உங்களை மன்னிச்சு ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென்.